Free Fire India is set in a ஓகே டியூட். வணக்கம் மக்களே, சூப்பர் 4 டோர்னமெண்ட்டோட டே 4 இன்னைக்கு. மச்சான் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக கேட்குது, மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்க மச்சான், பேசும்போது மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்க. ஓகே மக்களே, சூப்பர் 4 டோர்னமெண்ட்டோட டே 4 இன்னைக்கு குரூப் டி மேட்ச் 11 மேட்ச் நடக்குது. ஸ்கல் பிரேக்கர்ஸ்க்கும் சக்ஸஸ் டீமுக்கும் ரெண்டுமே அரியலூர் டீம் தான். அப்படியே பிளேயர்ஸ் ஒரு கிளாஸ் பார்த்துருவோம். ஸ்கல் பிரேக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா டோபி, ஆல்பர்ட்ரோஸ், ஹாரி பாட்டர், 2 ஹாரி பாட்டர் இருக்காங்க. அப்படியே இந்த சைட் சக்ஸஸ் டீம்ல பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் 2 ப்ளூ ஸ்டார் இருக்காங்க, சாரதி, ராவணன். ஓகே, ப்ளூ ஸ்டாருக்கு எடுத்தோடனே 999 ஒரு ஹெட் வாங்கியிருக்காரு டோபி. டோபி ஹெட் அடிச்சிருக்காரு. கமெண்ட் பண்றதுக்கு யாருக்கா மைக் ஆன் பண்ணி பேசலாம், தப்பு கிடையாது. எல்லாரும் ஆடியன்ஸாவே இருக்காதீங்கடா. ராவணன் நல்ல ஒரு ஷாட் விட்டுருக்காரு, ஒரு ஒன் டேப் ஒன்று சாரதி அடிச்சிருக்காரு. ரைட்டு, யாரு இந்த டீம்ல இன்னொருத்தர் டவுன்? யார் டவுன் ஆயிருக்கா? 3 பேர்த்த முடிச்சிட்டாங்கப்பா. சாரதி நல்லா ரெடி முடிச்சிட்டாங்க. போங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு யாரு லீட் எடுத்திருக்கா? ஸ்கல் பிரேக்கர்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஸ்கல் பிரேக்கர்ஸ் லீட் எடுத்துறாங்க. மக்களே, ஆல்ரெடி 10th மேட்ச் முடிஞ்சிருச்சு. அந்த மேட்சோட வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா 4 பேர். அந்த டீமுக்கும் இப்போ இந்த மேட்ச்ல ஜெயிக்கிற டீமுக்கும் நெக்ஸ்ட் மேட்ச் நடக்கும். ஸோ 12th மேட்ச் அடுத்து வரும். இதோட ஃபேஸ் 1 முடியுது 12th மேட்சோட. அடுத்து ஃபேஸ் 2 நாளைக்கு டேபிள் விட்டுருவோம். நாளைக்கு தெரியும் ஃபேஸ் 2 யார் யார் மதிக்க போறாங்கன்னு. ஃபேஸ் 2ல டாப்ல வர 2 டீம்ஸை தவிர மொத்த 8 டீம்ஸ் எலிமினேட் ஆகும். ரைட்டு, ப்ளூ ஸ்டார் திரும்ப அப்படியே தான் இருக்காரு. ப்ளூ ஸ்டாருக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு நினைக்கிறேன். நெட்வொர்க்கை சரி பண்ணிட்டு இருக்காரு ப்ளூ ஸ்டாருக்கு. அப்போ இதுக்கு தான் அடிக்கடி சொல்லிட்டு குரூப்ல கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கொஞ்சம் பாருங்கன்னு சொல்றது. ப்ளூ ஸ்டாருக்கு சக்சஸ் டீமுக்கு மேட்ச் இப்போ நடக்குதுன்ற விஷயமே தெரியல. இன்னைக்கு அவங்களுக்கு மேட்ச்ன்ற விஷயமே தெரியாம இருக்காங்க. நீங்க அடிஷனல் டீம் சேர்த்துக்கலாம் சொன்னோம், பட் அவங்க தான் வெளில ப்ரோ நாங்கள் இப்பயே ஆடுறோம்னு சொல்லிட்டு அவங்க ஆடிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆடினாங்கன்னா நல்ல விஷயம் தான். மக்களே, 8 பேரும் உட்காந்துட்டாங்க. யார் ஏறதுன்ட்டு ஃபேஸ் டு ஃபேஸ்லாம் முக்கியம் இல்லை. நோ ரூல்ஸ் போது அவங்க எப்படி வேணாலும் ஆடலாம், என்ன வேணாலும் அடிக்கலாம். ராவண ஒரு ஹெட் ட்ரை பண்ணாரு, மிஸ் ஆயிடுச்சு. சாரதி கீழே வழியா போறாரு, திரும்ப மேலே ஏறாரு. என்னாச்சு? ப்ளூ ஸ்டார் டவுன் கிரியேட் பண்ணிட்டாரு. ராவணன் ஒரு நல்ல அட்டாக் கொடுக்குறாங்க மக்களே, ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குறாரு. அவரோட ஷாட்ஸும் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ரோல்ல மாட்டாரு ப்ரோ, வெளிய வந்திருக்காரு இப்பதான். நல்ல அடி வாங்கிட்டாரு. டவுன் வச்சிருக்காரு ஒன்னு. ஜோன் டவுன் முடிச்சு போங்க. பரவாயில்ல, ஒரு ஈக்குவலான ஒரு ஃபைட் கொடுத்தாங்க இந்த ரவுண்டு. பரவாயில்ல, 2 பேரும் நல்லா தான் விளையாடுறாங்க. டீம் நல்லா தான் இருக்கு. மேட்ச் கொஞ்சம் சின்சியரா தான் போகும்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்ச்ல தெரியும். ஏன்னா அடேங்கப்பா 4 பேர் டீம் ஒரு 1-7 மேட்சா 7-1 அடிச்சிருக்காங்க அந்த மேட்சை. என்ன சொல்றாங்க இல்லையாவா? போன மேட்ச் இந்த அடுத்த மேட்ச்ல இந்த மேட்ச்ல ஜெயிக்கிற டீமும் அடுத்த மேட்ச்ல ஜெயிக்கிற டீமும் எப்படி மோதுன்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க ஒரு ஹை லெவல்ல பிடிச்சி ஆடினாங்க, மேலே ஏறி நல்லா விளையாண்டாங்க ப்ரோ. நல்லா விளையாண்டாங்க ப்ரோ. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, ஒவ்வொரு குரூப்லயும் டீம்ஸ் ஒரு சில டீம்ஸ் கொஞ்சம் இதுவா ஆனாலும் பட் இன்னும் நல்லா பெட்டரான டீம்ஸ் இருக்காங்க. எனக்கு என்னமோ எலிமினேட்டர் கொஞ்சம் எலிமினேட்டர் மேட்ச் இவங்களுக்கு அவங்களுக்கு போட்டா ஜெயிப்பாங்களா, அவங்களுக்கு இவங்களுக்கு போட்டா ஜெயிப்பாங்களா? எல்லாமே சூப்பரா விளையாடுறாங்க. எல்லாமே சூப்பரா விளையாடுறாங்கன்னு சொல்றத நான் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன். சில பேர் அந்த அளவுக்கு நல்லா விளையாடுறத ஒத்துக்கணும். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது நல்லா விளையாடுறது காரணம் என்னன்னா அவங்க மோஸ்ட்லி எல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸே விளையாடி பழகிட்டாங்க. அதான். ஆமா ஆமா ப்ரோ.
ஏன்னா நம்ம வந்து ரவுண்டு கட்டிட்டாங்க. இல்ல முடிச்சிட்டாங்கப்பா. ராவணனை கிளியர் பண்ணி ரவுண்டு கட்டி முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டாங்க. ப்ளூ ஸ்டார் திரும்ப ஒரு நாக்கு வச்சிருக்காரு. அவர் ப்ளூ ஸ்டார் நல்லா இதான். நீ வாய் வச்சா ராவணாவோட ப்ளூ ஸ்டார் வந்து மூமெண்ட்ல எப்பவுமே அந்த ஸ்டேட்டஸ் பிரேக்கர் மட்டும் தான் வராரு. பரவாயில்ல தம்பி, திரும்ப ஒரு ரவுண்டை பிடிச்சிருக்காங்க. அடே சாரி, ஸ்கல் பிரேக்கர்ஸ். ஸ்கல் பிரேக்கர்ஸ்னா மண்டை உடைப்பறவர்கள். உடைக்கிறவங்களா இல்ல நொறுக்கிறவங்களான்னு தெரியல, என்ன மீனிங்னு சரியா. அதான் வரும்னு நினைக்கிறேன். ப்ரோ பேலாம் நம்ம இந்த சிப்லைன் மாதிரி வாதிட்டாங்க. அதான் நியூ அப்டேட். இது ஒரு வகையில பிளஸ்ஸாவும் இருக்கு, இன்னொரு வகையில மைனஸாவும் இருக்கு. அப்டேட் பண்ணி இப்பதான் ப்ரோ வந்தேன். தெரியும் ப்ரோ, நீங்க போயிட்டு நீங்க மேட்ச் நடக்கும்போது நீங்க ராமேஸ்வரத்துல போயிட்டு என்ன பண்ணீங்கன்னுட்டு நீச்சல் அடிச்சிட்டு இருந்தோம் ப்ரோ ராமேஸ்வரத்துல. அப்படியே கடலோடய போக வேண்டியதானே, ஏன் இங்க வந்து தொலைஞ்ச? நீ மட்டும் விட்டு போற. அங்க ஒரு ஃபைட் நடக்குது போல. சிவம் ப்ரோ கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. சிவம் ப்ரோ லைவ் போயிட்டு இருக்கு ப்ரோ. லைவ்லாம் போல ப்ரோ, ரெக்கார்டிங்ஸ் தான். பட் ஆனா ரெக்கார்டிங்ஸ் அப்லோட் பண்ணுவோம். எந்த கட்டும் இல்லாம ஃபுல் ரெக்கார்டிங்ஸ் அப்லோட் பண்ணுவோம். ஓகே ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாரி பாட்டர் நல்ல ஒரு டேப் 150 கொடுத்திருந்தாரு, ஆனா பெண்கள் அடிச்சிட்டாங்க. நல்ல பேக்கப் வந்துச்சு. ரகு ப்ரோ நீங்க கண்டுபிடிச்சீங்களா? அண்ணே சரியான ஷாட். ஆல்பர்ட் ஸ்னைப்பர் டீம் ஒன்னு இருக்கு பாத்தியா? நீ தானே மேட்ச் வந்திருக்க, நீ தான் வந்திருக்க. உங்க மாமா பசங்க கூட ஒரு டீம் ஓடிச்சு பாரு ஃபைனல். அக்காட்சிக்கு ஃபைனல் இல்ல, அது குரூப் மேட்ச் தான். ஸ்னைப்பர் பேலோ அது இல்ல, அந்த டீம் தான் இப்ப லீட் டீம்ல இருக்கான். கண்டிப்பா அக்காட்சிக்கு அந்த குரூப்ல அவங்க இப்போதைக்கு டாப்ல இருக்காங்க. அக்காட்சிக்கு குரூப் பி அவங்க. ஆமா, அந்த மேட்ச் யாராவது பாக்க ப்ரோ, அந்த மேட்ச் யாராவது பாக்கலைனா யூடியூப் சேனல்ல இருக்கு, போய் பாத்துக்கோங்க. கரெக்ட். அதான் வந்து எல்லாமே ஸ்னைப்பர் பிளேயர் ஈக்குவலா போயிட்டு இருந்தது, நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எல்லாமே ஏடபிள்யூ எடுத்துட்டானுங்க பசங்க. அதெல்லாம் கேம் பிளே கொடுத்தாங்க. யாராவது பார்க்க மறந்துட்டீங்கன்னா நம்ம சேனல்ல அந்த வீடியோ இருக்கு, போய் பார்க்கலாம். கண்டிப்பா. ஹாரி பாட்டர் மேலே ஏறி இருக்காரு. இங்க இருந்து ஒரு கவர் கொடுப்பாருன்னு நம்புறேன். டேமேஜ் கொடுத்துட்டாருங்க. நல்லா ஏறி அடிச்சாரு, ஆனா ஹெட்ஷாட் அடிச்சாங்க. தெரியுமா? பேக்கப் இல்ல ராவனுக்கு வந்து, பேக்கப் இல்ல ப்ளூ ஸ்டார் டீமுக்கு. ப்ளூ ஸ்டாருக்கு முதல்ல சிக்னலே இல்ல. அது இல்லாம ஒரு ராவன் நல்லா ஏறினாரு, பேக்கப் இல்ல. பேக்கப் இருந்தா அங்க ஒரு நாக் நாக். ராவணன் ப்ரோ வந்து வதம் செய்வதற்காக போயிருக்காரு 4 பேத்தையும். ஆனா அவனை ஒளிஞ்சு நின்று பட்டாரு சாப்பிட்டானோ. நம்ம என்ன பண்றது? அது கம்பெனிக்காரன் பிரச்சனை ப்ரோ, நம்ம என்ன ப்ரோ பண்றது? உடச்சுதான் ப்ரோ அடிப்பானோ, சக்கையா பண்ணிப்பாங்க. ஸ்கல் பிரேக்கர்ஸ் 3 லீட் எடுத்திருக்காங்க. ரெண்டு டீமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல ப்ரோ, இந்த ரெண்டாம் மேட்ச் கொடுக்கல ப்ரோ பெர்ஃபார்மன்ஸ். அவங்க ராவணன் ப்ரோ நல்லா ரஷ் பண்றாரு. அவங்க ஒரு ஸ்பெட் பண்ணி பாருங்க. தெரியுது. பட் நாளைக்கு ஃபேஸ் 2 எல்லாத்துக்குமே மேட்ச் நடந்துரும்ல, அது இழுக்கடிக்க மாட்டில்ல. எல்லாருக்குமே மேட்ச் உண்டு. அது இப்ப குரூப் மேட்சஸ் என்ன டைம்ல நடந்தோ அதே டைம்ல தான் அதுவும் நடக்கும். ஃபேஸ் 2ல ஒரே நாள்ல தோத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் போறியா இல்ல 2 நாள் இழுக்கறியாங்கறேன்? இல்ல அது வந்து டைம் பத்தாது. சோ அதனால இப்ப எப்படி 3 மேட்ச் டெய்லி நடந்தது, அதே மாதிரி 3 மேட்சஸ் இன்னும் 12 மேட்சஸ் நடக்கும். டீடைல்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும், நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அத்தலன் ப்ரோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருப்பாரு. அதானே, எல்லா வேலையும் என் தலையிலே போட்டுருங்க, நீங்க ஜாலியா சுத்துங்க. ஒரு டீம் விட்டுறலாம் ப்ரோ, ரொம்ப ஏக்கமா இருக்கு போங்க. யாருக்கு ப்ரோ? உங்களா? நீங்களா? ஆமா ப்ரோ. ப்ரோ நீங்க வேணா ப்ரோ, அப்புறம் எல்லாம் ஹேக் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க ப்ரோ. யூஎம்பி ஹேக்கர். நீங்க நிறைய கண்ணு கேட்பீங்க, கேட்பீங்க, கேட்பீங்க.
ஓ பரவாயில்ல, ரெண்டு டீமும் வெயிட் பண்றாங்க. ப்ளூ ஸ்டார் டீம் நல்லா ஃபேஸ் டு ஃபேஸ் மாதிரி ஏறாங்க ப்ரோ நல்லா. ஆனா இங்க அது ரொம்ப முக்கியம் இங்க வந்து கிடையாது. வேகம் இந்த மேட்ச்ல வேகம் முக்கியம் இல்ல ப்ரோ, விவேகம் தான் முக்கியம். பாருங்க அவர் டிராப்பே இல்ல. இந்த மேட்ச்ல வேகம் முக்கியம் இல்லன்னு விவேகம் தான் முக்கியம். பாருங்க அவர் குளோவல் லெவல் ஏறி ஒரு லாக் எடுத்துட்டாரு ப்ரோ. ஹாரி பாட்டர் வீட்டுக்கு மேல ஏறிட்டாரு. யாராவது சவுண்ட் அதிகமா கேக்குது. சிவா உன்னோட தான் நினைக்கிறேன். ப்ரோ அந்த ஹாரி பாட்டர் பின்னாடி வழியா குதிச்சு உள்ளார வரலாம் பார்த்தாரு, அடிச்சாங்க. சரியான எட்டு தலையில வச்சு அழுத்திட்டாரு ப்ளூ ஸ்டார். ஃபுல் ரெட். எனக்கா நெட்வொர்க் இஷ்யூன்னு சொன்னீங்க, இப்ப பாருங்க அடி அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாரு. ஆனா நிச்சயமா ரகு சொன்னது கரெக்ட் தான். ஆனா ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் நெட்வொர்க் இஷ்யூல இருந்தாரு. நெட்வொர்க் கரெக்டானவங்க வேற லெவல்ல அடிக்கிறாரு. ப்ரோ அவங்க பாருங்க எல்லாமே ஸ்டார்டிங் தான் ப்ரோ. ப்ளூ ஸ்டார் டீம்ல அது ப்ளூ ஸ்டார் டீம் இல்ல, சக்சஸ் டீம். ப்ளூ ஸ்டார் அதுல ஒரு பிளேயர் தான். ஆமா சக்சஸ் டீம்ல எல்லாமே பாருங்க எல்லாமே ஸ்டார்டரிங் தான். பரவாயில்ல, அவங்களோட கேம் பிளே என்னவோ அதை ஆனா போதும், தப்பு கிடையாது. புதுசா ட்ரை பண்ணாதான் மேட்ச் ஆடுவாங்க. அவங்க கேம் பிளே ரெகுலரா பண்ணாங்களே போதும். இங்க 2 ப்ளூ ஸ்டார், அங்க 2 ஹாரி பாட்டர். ஆனா வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா ஹாரி பாட்டரா ப்ளூ ஸ்டாரா எல்லாமே டஃப்பான டீம். ஆனா இவங்க டஃப்பான டீம்ல ஒரு எனக்கு என்னவோ நல்ல டீமா இருந்தாலும் அவங்க வெளியே போற ஒரு சுச்சுவேஷன் வரும் கண்டிப்பா. பாருங்க அந்த ராவணனை பாருங்களேன் எங்க வந்து ஆடிட்டு இருக்காங்க. டோபி ப்ரோ டவுன் வச்சிருக்காரு. நம்பர் முடிச்சிட்டாங்க. டோபி ப்ரோ நல்ல டேமேஜ் கொடுத்தாரு. ஆனா டோபி ப்ரோ ராவணன் வெளியே போய் அவனும் நின்னாருன்னா டவுன் ஆயிடுவாரு. டவுன் கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனா ராவணன் உண்மையுமே நல்ல கேம் பிளே கொடுக்குறாருப்பா. நல்ல ஒரு ஒன் டேப். ஹாரி பாட்டர் நல்ல ஒரு ஒன் டேப் அடிச்சிருக்காரு. டவுனும் கிளியர் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு கண்டிப்பா பாருங்களேன் கண்டிப்பா அது வந்து ஒத்துக்கூடிய விஷயம் தான். பாருங்களேன் சத்தியமா நான் ஒத்துப்பேன். என்னால இந்த மாதிரிலாம் ஆட முடியாது. அந்த ஹெச்பிலயும் ஒருத்தர் டவுன் பண்ணிட்டு அவர் டவுன் ஆயிருக்காரு பாருங்க. ரிவ்யூ பண்ணிட்டாங்க. அது ஹாரி பாட்டர் நல்ல டேமேஜ் இருக்கு. இப்போ ஏறனா அடிச்சிடலாம். ப்ளூ ஸ்டார் ப்ரோ உனக்கு ஒரு மனசுக்கு சலிப்பு போட்டாங்க முடிச்சு விட்டாரு போங்க. தனியா 3 பேர்த்த முடிச்சு விட்டுருக்காரு ப்ளூ ஸ்டார். சூப்பர் ப்ரோ. எனக்கு டவர் கிடைச்சதுன்னா ப்ரோ இவங்க என்ன ப்ரோ டமால் அடிக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு பிளேயரும் தரமா ஆடுறாங்கப்பா. சத்தியமா இது வேற லெவல் மேட்ச். நிஜமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சைட்ல அவங்க இந்த யாரு ராவணன் அவர் நல்லா இது ஃபைட் கொடுத்துட்டு இருந்தான்னு பார்த்தா இந்த சைடு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது ப்ளூ ஸ்டார் வந்து வேற லெவல்ல முடிச்சு விட்டார் 3 பேர்த்த. என்ன கேட்டா இந்த 2 டீமுமே கண்டிப்பா ஃபைனல்ஸ் போற அளவுக்கு ஒர்த்தான டீம் தான். சீரியஸா தான் உண்மையிலே நாட்டுக்கலாம் சொல்ல. ஆனா பாருங்க ஸ்னைப்பர் பிளேயர்ல 2 டீம்ல அதான் ஒரு மைண்ட். ஹாரி பாட்டர் நல்ல ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா திரும்பி ஒரு பேக் அடிச்சாரு. நீங்க அத மைனஸா பாக்குறீங்க. பட் ஆனா அவங்க ஒண்ணா கோஆர்டினேஷனா ஆடுறாங்க. அத ஒரு பிளஸ்ஸா பார்க்கணும். இல்ல ப்ரோ இது என்ன ஒரு மைனஸ்னா இது ஸ்னைப்பர் பிளேயர்ல அந்த டீம்ல அவ்வளவுதான். இல்ல அது என்னமோ உண்மைதான். 250 ப்ரோ ப்ளூ ஸ்டார் 250 முடிச்சிட்டாங்க. யாரு டோபியை டவுன் பண்ணிட்டாங்க. ப்ளூ ஸ்டார் ரேடிங்ல இருக்காரு. கவர் கொடுக்க முடியுமாங்கிறது அவரால. ப்ளூ ஸ்டார் ஸ்னைப்ல சப்போர்ட் தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா ப்ளூ ஸ்டார் டீம்ல டவுன். இன்னொரு ப்ளூ ஸ்டார் டவுன். யார் எந்த ப்ளூ ஸ்டார் தெரியல. ஹாரி பாட்டர் நல்ல ஒரு பேக்கப் கொடுத்திருக்காரு. நல்லா பேக்கப் என்ன இருக்கா? சூப்பர் ப்ரோ. ராவன் ப்ரோ எங்கனா
2 vs 4 சினாரியோ முடியுமா? ஆல்பர்ட்ரோஸ் தனியா இருக்காரு. ஆல்பர்ட் டவுன் வச்சிருக்காங்க. ஆல்பர்ட்ரோஸை முடிச்சு விட்டாங்க. டவுன் பண்ணிட்டாங்க. ஆல்பர்ட்ரோஸை டவுன் பண்ணிட்டாங்க. ஹாரி பாட்டர் ஹாரி பாட்டர் என்ன பண்றாருன்னு பாப்போம். அவரு ராவணன் ப்ரோ நல்ல மூமெண்ட் ப்ரோ. நல்ல மூமெண்ட் ப்ரோ இருக்கீங்க. பாருங்க மூமெண்ட்ல தான் ப்ரோ இருக்காரு அவரு. நல்ல விஷயம் தான். நல்ல ஒரு மேட்ச் 5-3 போயிட்டு இருக்கு. அந்த டீம்ல ஒரே ஏடபிள்யூ மைனஸ்ல இருக்கு. மைனஸ் மத்த டீம் நீங்க சொன்னீங்களா அந்த அக்காட்சிக்கு இவங்கலாம் நல்லா ஏடபிள்யூ சரியான பவர்ஃபுல்லா யூஸ் பண்றாங்க ப்ரோ. கண்டிப்பா அவங்க ஃபுல்லாவே அவங்க ஸ்னைப்லாம் ஆடி நான் அவங்க டீம் கூட ஆடி இருக்கேன் நிறைய டைம். ஆப்போனண்டா ஆடி இருக்கேன். அவங்க ஸ்னைப் நல்லாவே யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டபுள் ஷாட் நல்லா ஆரம்பிக்கும் தெரியல அந்த டீம்ல பாக்க மேட்ச் பாக்க விரைவில் சந்திப்போம். ஆனா இவங்களை பாராட்டணும்பா. ஏன்னா இவங்களுக்கு டீம் இன்னைக்கு தான் மேட்ச்ன்ற விஷயமே தெரியாது. அவசரமா தான் வர சொன்னோம். பட் அப்பயும் அடிச்சு பிடிச்சி அப்படியே உள்ள வந்தாங்க. ஒரு பதட்டத்துல ஆடாம நல்லாவே ஆடுறாங்க. நான் மட்டும் அடிஷனல் டீமை விட்டுருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல மேட்சை மிஸ் பண்ற மாதிரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனே ப்ளூ ஸ்டார் ஏடபிள்யூ ஒரு ஷாட். டேயானே நான் சரி உங்க டைம் ஆகும்னுட்டு நான் அடிஷனல் டீம் கிட்டலாம் பேச போயிட்டான்டா. போயிட்டு அதான் ப்ரோ நல்ல ஒரு கேம் பிளே கொடுத்தாங்க. அதான் ஒரு நல்ல டீமை மிஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம டீமை மிஸ் பண்ண அது ஒரு விஷயம் இருந்தாலும் பட் ஆனால் நமக்கு டைமிங் முக்கியம் இல்லை. அதனால வேற வழி இல்லாம தான் அடிஷனல் டீம் கிட்ட பேசினேன். பின்னாடி ராவணன் கவனிச்சாரா? பின்னாடி ஆள் இருக்கிறத கவனிக்கல. ஆனா நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்காரு. மேலே என்னன்னு பாக்குறாரு. போட்டாருங்க. டவுன் பண்ணிட்டாரு. ராவணன் ஒரு டவுன் வச்சிருக்காரு. டீமுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்காரு ப்ரோ. ராவணன்ங்கிறவரு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்காரு. போட்டாருங்க. அடுத்து இன்னொரு டவுன் வச்சுட்டாருங்க. ராவணன் சோலோவா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. டபுள் ஷாட் நல்லா சூப்பரா யூஸ் பண்றாரு அந்த ப்ரோ. கண்டிப்பா உண்மையா சொன்னா ஷார்ட் கன் மட்டும் தான் பார்க்க ஸ்கின்னுமே தெரியுது. ஆனா ஸ்கின் எல்லாம் ஆஃப் தான். கன் ஆட்ரிபியூட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஹாரி பாட்டர் நல்லா முடிச்சிட்டாங்க. ப்ளூ ஸ்டார் அழுத்தி முடிச்சிட்டாங்க. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியா மாட்டிக்கிட்டாரு. ப்ரோ ஒரு என்ன ப்ரோ இந்த நார்மல் டவுன் வந்து இங்க இருக்கிறாரு இவரு. ஸ்கின்னுல டவுன் பண்ணா அவ்வளவுதான் நாட்டுக்கு. அதுக்காக தான் கன் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் பண்ணிருக்கோம். அதெல்லாம் அந்த ஒரே ஷாட்ல முடிச்சு விட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஷாட் பர்ஃபெக்ட்டா இருக்கு. அதனால டவுன் ஆயிடுறாங்க. அப்ப இதுல கன் ஸ்கின் ஆன் பண்ணியிருந்தா கூட விஸ்டானா கூட ரெண்டு அடியிலே ஒரு ரேஞ்சில இருந்து அடிச்சு லாக் ஆயிடுவாங்க. மேட்ச் ஒரு கடைசி கட்டத்தை எண்ணிடுச்சு. நான் ஸ்கல் பிரேக்கர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சதை பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடி வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா எதிர்பார்க்கவே இல்லை சக்சஸ் டீம் இவ்வளவு நல்லா ஆடுவாங்கன்ட்டுலாம். ஷார்ட் ரேஞ்சிலே ஆடுறாங்க ப்ரோ எல்லாமே. கொஞ்சம் ஸ்கல் பிரேக்கர்ஸும் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி ஆனாங்கன்னா நல்லா இருக்கும். கோஆர்டினேஷன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேம் பிளேக்கு வேணும். ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடுறாங்க. ஆல்பட்ரோஸ் அடிப்பாரா? அடிச்சிட்டாருங்க. ஒரு டவுன் வச்சிருக்காரு. அவரை ஏன் கிளியர் பண்ண பாக்குறான்னு தெரியல. அவர் தான் சோன்லேயே கிளியர் ஆயிடுவாரு. சோனுக்கு போறதை விட்டுட்டு அவ்வளவுதாங்க. ஆல்பட்ரோஸ் செகண்ட் டவுனு. வேற லெவலு. இந்த கோஆர்டினேஷன் தாங்க வேணும் கண்டிப்பா. முடிங்க. ஆல்பட்ரோஸ் டேமேஜ் கொடுத்தாரு. இன்னொருத்தர் கில் எடுத்துட்டு போயிட்டாரு. யாரு அந்த கில் எடுத்தது? இன்னும் ப்ளூ ஸ்டார் ஒருத்தர் தான். முடியுமா? சரியான ஹிட். யாரு? ஆல்பர்ட்டோஸை முடிச்சு விட போறான்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டாங்க. நல்ல ஒரு கம்பேக். திரும்பவும் கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஆனா யாரும் பெருசா மேல ஏறி ஆடணும் அந்த மாதிரிலாம் எதுவும் புதுசு பெருசாலாம் ட்ரை பண்ணவே இல்லை. உள்ள பூந்து அடிக்கிறாங்க அவ்வளவுதான். ஓகே மக்களே, நாளைக்கு டேபிள் ரிலீஸ் ஆயிடும். அதுல பாயிண்ட்ஸ் யார் எந்தெந்த டீம் எந்த பாயிண்ட்ஸ் இருக்காங்கன்னு நாளைக்கு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 எப்படி போகுதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் 2 வெறித்தனமா போகுது. ஏன்னா தோத்த டீமுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால
நல்லா விளையாடணும் தான் பார்ப்பாங்க. அக்காத்துக்கு இன்னும் ஒரு மேட்ச் கூட தோக்கலையா? இல்ல. bro, அக்காத்துக்கு இன்னும் ஒரு மேட்ச் கூட தோக்கலையா? ஓகே, அத அடுத்த மேட்ச்ல நம்ம சொல்லுவோம். அடுத்த மேட்ச் டீம் ராவணன் டவுன் கிளியர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ராவணன் முடிஞ்சிட்டாரு. அவன ஒரு மூவ்மெண்ட் பிளேயர் ப்ரோ, நல்லா ஏறுறாரு, சம்மர் பண்றாரு. பண்ணலாம். வச்சுட்டாங்க ப்ளூ ஸ்டார். சரியான ஹெட் அடிச்சது யாரு? டோபி. ஒரு ஹெட் தரமா தூக்கி வச்சிருக்காரு. அது போதுமே, அதுதாங்க வேணும் டீமுக்கு. டீமுக்கும் வேணும், நம்ம மேட்ச் பார்க்க நமக்கும் அதான் வேணும். எனக்கு இந்த 1 செகண்ட் மேட்ச், எனக்கு இந்த 6 to 6 சிஎஸ்கே மேட்ச் மாதிரி வேணும். ஆமா கடைசியில போய் அடிக்கிற அளவுக்கு. ஆனா டோபி நல்லா பேக்கப் போயிட்டாரு. டோபி மேலே ஏறி அடிக்கலாம் பண்ணிட்டாரா? ஒரு டேப் ட்ரை பண்ணாரு. சிக்னல் இல்லைங்க, சிக்னல் இல்லை. யாருக்கு? முடிச்சிட்டாங்க. இன்னும் ப்ளூ ஸ்டார் ஒருத்தர் மட்டும் இருக்காரு. முடிச்சுட்டாங்க, அவரையும் முடிச்சுட்டாருங்க. வச்சு அழுத்தி ஸ்கோப் போட்டு அழுத்துறாரு ஹாரி பாட்டர். சிவம், உன்னோட தம்பியா இருக்குமா இல்ல அண்ணனா இருக்குமான்னு தெரியல. யூஎம்பில போட்டு அடி சரியா அடிக்கிறாங்க. அந்த டீம்ல டோபி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா டீம் இந்த முதல் மேட்ச் தோத்துரும். ஆரம்பிச்சாங்க ப்ரோ அவங்க. கண்டிப்பா ஒன்னா அடியா ஆகணும். இப்ப அவங்க என்ன கேட்டா, இப்ப ராவணன் ஆப்போனன்ட் சைட்ல அவர் கொஞ்சம் ரஷ் பண்ணாம கொஞ்சம் வெயிட் பண்ணி டீம் கூட ஆடணும். என்ன உட்காந்துருக்காரு ஆஃப்லைனா ராவணன்? ப்ரோ அந்த மைக் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. டேய் திக்கி திக்கி கேக்குதா? அங்க பாரு யாரு? ஹாரி பாட்டர். ஒன் டாப் யாருக்கு விடும்? ட்ரை பண்ணலாம். ஹாரி பாட்டர் இன்னொருத்தர ஒன் டாப் ட்ரை பண்றாங்க. யார் அவரு? சாரதி. சாரதி விட்டாருங்க. டோபி நடுவுல வந்துட்டாரு. சாரதி ஒன் டாப் விட்டாரு. டோபி நடுவுல வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள முடிச்சு விட்டாரு சாரதி. டோபி பேக்கப்காக வந்தாரு, ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. முடிச்சு அடுத்து இன்னொரு டவுனுங்க. யாருங்க அவரு? ராவணன். இல்ல ப்ளூ ஸ்டார் டவுன் பண்ணிருக்காரு ஆல்பட்ரோஸ. முடிப்பாங்களா? 2 vs 4 சினாரியோ மக்களே. டோபி ஹாரி பாட்டர் முடிச்சே ஆகணும், இல்லைன்னா அவங்க இந்த மேட்சை தோத்துருவாங்க. முடிச்சுட்டாங்க போங்க. ஹாரி பாட்டர் மட்டும் தான் இருக்காரு. கிளியர் பண்ணிட்டாங்க. மேட்ச் முடிஞ்சது. ஒரு தரமான மேட்ச் ஒரு எண்டுக்கு வந்தது. ஓகே மக்களே, மேட்ச் நம்பர் 11 ஸ்கல் பிரேக்கர்ஸ்க்கும் சக்சஸ்க்கும் நடந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்கிறது யாருன்னா சக்சஸ் டீம். ஒரு அருமையான மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஓபி ராவணன் உண்மையுமே ஓபியா தான் விளையாண்டாரு. எலிமினேஷன் 10 கில் அடிச்சிருக்காரு, ஒரு அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓவரால் சம்மரியா பார்த்துருவோம். ராவணன் 10 கில்லு, ப்ளூ ஸ்டார் 8 கில்லு, இன்னொரு ப்ளூ ஸ்டார் 8 கில்லு, சாரதி 4 கில்லு. ஆனால் 4 கில்லா இருந்தாலும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த சைட் டோபி 9 கில்லு, ஹாரி பாட்டர் 6 கில்லு, ஆல்பட்ரோஸ் 5 கில்லு, இன்னொரு ஹாரி பாட்டர் 5 கில்லு. ஓகே மக்களே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களை அடுத்த மேட்ச்ல பார்ப்போம். பை பாய்.